Hi guys, welcome to Step by Step Max channel. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and also subscribe பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ப்ரீவியஸ் வீடியோல நம்ம கார்ட்டீசியன் பேசிஸ் பத்தி பார்த்தோம். இப்போ வந்துட்டு நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ பாருங்க, A is the set of 3 vegetables. இத வந்துட்டு நம்ம ஒரு செட்னு சொல்றோம். ஓகேவா? இத நம்ம இன்னொரு செகண்ட் ஒன் செட்னு சொல்றோம். ஓகேவா? இதை வந்துட்டு நம்ம கேபிட்டல் ஏன்னு டினோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த செட்டை அதை தான் அங்கே சொல்லியிருக்கான். ஏ இஸ் த செட் ஆஃப் 3 வெஜிடபிள். இந்த ஏன்ற செட்டில் 3 வெஜிடபிள்ஸ் இருக்குது. ஓகேவா? அண்ட் பி இஸ் த செட் ஆஃப் 4 ஃப்ரூட்ஸ். இந்த செட்டை நம்ம கேபிட்டல் பின்னு டினோட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இந்த பின்ற செட்டில் 4 ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஓகேவா? இதில் கேரட் வந்துட்டு நம்ம சீன் டினோட் பண்ணுறோம். கேரட் வேர்டில் ஃபர்ஸ்ட் லெட்டர் சி தானே, அதனால் சி. பிரிஞ்சாலில் ஃபர்ஸ்ட் லெட்டர் பி, அதனால் பி. லேடிஸ் ஃபிங்கர் எல். அந்த மாதிரி ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸு, ஸ்ட்ராபெரி, அதனால் அந்தந்த வேர்டோடைய ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் நம்ம வந்துட்டு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போது ஏன்ற ஒரு செட்டில் என்னென்ன இருக்குது? கேரட்டு, பிரிஞ்சாலு, லேடிஸ் ஃபிங்கர், அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. ஓகேவா? பியில் ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸு, ஸ்ட்ராபெரி, அதுதான் இங்கே டினோட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏன்ற செட்டில் இந்த வெஜிடபிள்ஸ் இருக்குது, பீன்ற செட்டில் இந்த ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஓகேவா? அண்ட் இதை நம்ம எப்படி மேப்பிங் பண்ணலாம் அப்படின்னா, கேரட் கூட ஆப்பிளையும் மேப் பண்ணலாம், கேரட் கூட ஆரஞ்சையும் மேப் பண்ணலாம், கேரட் கூட கிரேப்ஸு, கேரட் கூட ஸ்ட்ராபெரி, இப்படி கேரட் கூட இந்த பீன்ற செட்டு கூட இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸையும் நம்ம மேப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ இந்த ஏன்ற செட்டில் இருக்கிறது இந்த பீன்ற செட்டில் இருக்கிறதையும் நம்ம இப்போ ஆர்டர் பேராக எழுதலாம். எப்படின்னா, கேரட்டையும் ஆப்பிளையும் ஒரு ஆர்டர் பேராக எழுதலாம், கேரட்டு கமா ஆரஞ்சு இன்னொரு ஆர்டர் பேராக எழுதலாம், கேரட் கமா கிரேப்ஸை தேர்ட் ஒரு ஆர்டர் பேராக எழுதலாம், கேரட் கமா ஸ்ட்ராபெரியை ஃபோர்த் ஒன் ஒரு ஆர்டர் பேராக எழுதலாம். ஓகேவா? அதே மாதிரி தான் பிரிஞ்சாலுக்கும் ஆப்பிளுக்கும் ஒரு ஆர்டர் பேர், அந்த மாதிரி எல்லாத்துக்கூடையும் நம்ம ஆர்டர் பேரை நம்ம கனெக்ட் பண்ணி எழுதலாம். ஓகேவா? இப்போ அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. சி கமா ஏ, கேரட் கமா ஆப்பிள். ஓகேவா? சி கமா ஓ, கேரட் கமா ஆரஞ்சு, சி கமா கிரேப்ஸ், கேரட் கமா கிரேப்ஸ், சி கமா எஸ், கேரட் கமா ஸ்ட்ராபெரி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பி கமா ஆப்பிள், அதாவது பிரிஞ்சால் கமா ஆப்பிள், B, A, brinjal, orange, B, O, brinjal, grapes, B, G, brinjal, strawberry, B, S. அதே மாதிரி இங்க பாருங்க, ladies finger, apple, அதாவது L, A, ladies finger, orange, L, O, ladies finger, grapes, L, G, ladies finger, strawberry, L, S. இந்த மாதிரி நம்ம ஆர்டர் பேரில் எழுதுவோம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கலெக்ஷனை தான் நம்ம செட் ஆஃப் ஆல் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஜஸ்ட் லைக் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன், ஜஸ்ட் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். கேரட்டும் ஆப்பிளையும் சேர்த்து நம்ம ஒரு ஜூஸ் போடுறோன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு ஜூஸ் போடுறோம். நம்ம கிளப் பண்ணுறோம்ல, கேரட்டையும் ஆப்பிளையும், அதை வந்துட்டு நம்ம ஆர்டர் பேராக நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஜஸ்ட் லைக் தட் எக்ஸாம்பிளுக்காக நான் இதை சொல்லியிருக்கேன். ஓகேவா? அந்த ஜூஸ் நல்லா இருக்குமான்லாம் எனக்கு தெரியாது, நான் ஜஸ்ட் அசியூம் பண்ணி நான் இதை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா? அதே மாதிரி கேரட் கூட கிரேப்ஸ் சேர்த்து ஒரு டிஷ் செய்யலாம், அதுமாதிரி பிரிஞ்சல் கூட ஆரஞ்சு சேர்த்து ஒரு டிஷ் செய்யலாம். வாட் எவர் இட் இஸ், நம்ம ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கிறோம். ரியல் லைஃப்பில் நம்ம அந்த மாதிரி ஒரு அசியூம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் தான் நம்ம என்ன சொல்லுவோம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ டெஃபினேஷன் பார்ப்போம். இஃப் ஒருவேளை A and B, A and B, ஓகேவா, ஆர் 2 non-empty set, 2 செட்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த செட்ஸில் ஏதாவது நம்ம ஒரு எலமெண்ட்ஸ் வந்து எடுத்துப்போம். சரியா? எம்டி செட்ஸ்னா அதில் எதுவுமே இருக்காதுன்னு அர்த்தம், நான் எம்டினா ஏதாவது இருக்கும்னு அர்த்தம். ஓகேவா? அதனால இங்கே 2 non-empty sets. தென் இந்த செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பேர், அதில் ஆர்டர்டு பேர் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. such that, அதில் என்ன கண்டிஷன் இருக்குன்னா, such that அந்த கண்டிஷன் இருக்கணும். என்னன்னா, A இந்த சிம்பிளுக்கு நேம் பிலாங்ஸ் டு,
ஓகேவா? A belongs to capital A. இந்த capital A குள்ள இந்த small a இருக்கணும். அதுதான் A belongs to capital A. அந்த மாதிரி இந்த capital A குள்ள இந்த small a இருக்கணும். அதுதான் இந்த கண்டிஷன். B belongs to capital B. இந்த capital B குள்ள இந்த small b இருக்கணும். அதுதான் இந்த such that என்ற கண்டிஷன். ஓகேவா? இந்த capital B குள்ள small b இருக்கணும். இதை நம்ம எப்படி எழுதுவோம்னா A, Bன்னு ஆர்டர்ட் பேரால எழுதுவோம். ஓகேவா? இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? இதுதான் டெஃபினிஷன். இஸ் கால்டு த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் A and B and it is denoted by A cross B. இதை நம்ம எப்படி denote பண்ணுவோம்னா A cross B அப்படின்னு denote பண்ணுவோம். Thus A cross B பாருங்க, A cross B equal to set of all, இந்த bracket நம்ம என்ன சொல்லணும், set of all A, B, இந்த ordered pair A, B such that அப்படின்ற வேர்டை இந்த ஒரு சிம்பிளால நம்ம சொல்லுவோம். ஓகேவா? such that இந்த மாதிரி ஒரு சிம்பிளால நம்ம denote பண்ணுவோம். such that A, small a belongs to எதுக்குள்ள இருக்கணும், கேபிட்டல் A குள்ள இருக்கணும். ஓகேவா? கமா ஸ்மால் b belongs to எதுக்குள்ள இருக்கணும், அந்த ஸ்மால் b கேபிட்டல் B குள்ள இருக்கணும். ஓப்பன் பண்ணோம் இல்லையா செட்டு, அதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா A cross B அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுதான் டெஃபினிஷன். இது புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ நோட் பாருங்க. A cross B is the set of all possible ordered pairs between the elements of A and B. இப்போ இந்த A cross B அப்படின்னு ஒரு set of all pairs இருக்கு இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் வந்துட்டு கேபிட்டல் A குள்ளர் தான் இருக்கணும். ஓகேவா? நீங்கள் பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட், இதுதான் கோஆர்டினேட்னு சொல்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் கேபிட்டல் A குள்ளர் இருந்தது தானே, அதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அண்ட் த செகண்ட் கோஆர்டினேட் இஸ் an element ஆஃப் B. செகண்ட் கோஆர்டினேட் எதுக்குள்ளார இருக்கணும், கேபிட்டல் B குள்ளார இருக்கணும். இந்த கோஆர்டினேட் கேபிட்டல் B குள்ளார தானே இருக்கும், அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க அந்த நோட்டில். ஓகேவா? A cross B, இந்த A cross Bல செட் ஆஃப் ஆல் பாசிபிள் ஆர்டர்ட் பேர்ஸ், இதில் வந்துட்டு ஆர்டர்ட் பேர்ஸ் இருக்கும். அந்த ஆர்டர்ட் பேர்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் கேபிட்டல் ஏல இருக்கணும், செகண்ட் கோஆர்டினேட் கேபிட்டல் பியில் இருக்கணும். ஓகேவா? அதுதான் ஃபர்ஸ்ட் நோட்டில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ செகண்ட் நோட் பாருங்க. B cross A is the set of all possible ordered pairs between the elements of A and B. இப்போ Bன்ற ஒரு செட்டு, Aன்ற ஒரு செட்டு, நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இது வந்துட்டு நோட் 2. Bன்ற செட்டு, Aன்ற செட்டு, அதுதான் B cross A. இது வந்துட்டு B cross A. ஓகேவா? இதில் such that என்ன கண்டிஷன் இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் இஸ் an element ஆஃப் B. ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் Bயில் இருக்கணும். இதை வந்து நம்ம கோஆர்டினேட்னு சொல்கிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் Bயில் இருக்கணும். செகண்ட் கோஆர்டினேட் இஸ் த எலமெண்ட் ஆஃப் A. செகண்ட் கோஆர்டினேட் ஏல இருக்கணும். இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஏ தான் போடணும் அப்படின்லாம் இல்லை, நம்ம சி கூட அசியூம் பண்ணிக்கலாம், இல்லை இ கூட அசியூம் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு எஃப் அசியூம் பண்ணிக்கலாம், இதில் ஐ அசியூம் பண்ணிக்கலாம், எப்படினாலும் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை எப்படி எழுதுறோம்னு பாருங்கள். இப்போது சி கமா எஃப் ஆர்டர்ட் பேரில் நம்ம எழுதுகிறோம். ஓகேவா? அதே சி பி கூட மேப் ஆகுது. சி கமா பி, அதே சி கமா ஐ. ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் எப்பயுமே பி காணது, செகண்ட் கோஆர்டினேட் வந்துட்டு ஏ காணது. இது எதனுடைய கண்டிஷன் படி வருதுன்னா பி கிராஸ் ஏன்ற ஒரு கண்டிஷன் படி வருது. ஓகேவா? இதில் பாருங்க, நெக்ஸ்ட் ஏ கமா எஃப், ஏ கமா பி, ஏ கமா ஐ. ஓகேவா? A, F,
A comma B, A comma I. Next one பாருங்க. E comma F, E comma B, E comma I. E comma F, E comma B, E comma I. ஓகேவா? இதான் நோட் 2. இப்போ நம்ம ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் நம்ம இப்போ A கமா B 1 2 3 அப்படிலாம் இல்லாமல் ரியல் லைஃப் சுச்சுவேஷன் நம்ம எடுத்துக்குவோம். எப்படின்னா இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏன்ற ஒரு செட்டுக்குள்ளார இருக்கோன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இந்த ஒரு செட்டுக்குள்ளார நம்ம இருக்கோம். ஓகேவா? இது ஒரு பர்சன், இது ஒரு பர்சன். பின்ற செட்டில் நம்ம இந்த பர்சன் காலையில் எழுந்துச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு டெம்பிள் போவாங்க, நெக்ஸ்ட்டு ஸ்கூலுக்கு போவாங்க, நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் போகிறாங்க. ஓகேவா? இப்படி கூட நம்ம ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நோட் 3 பாருங்கள். In general, A, B not equal to B, A. இந்த A, B என்ற ஒரு ஆர்டர்ட் பேடு B, Aன்ற ஒரு ஆர்டர்ட் பேடு ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. அதை சொல்லியிருக்காங்க. இன் பர்டிகுலர் ஒருவேளை இஃப் A ஈக்குவல் டு B, ஏவும் பியும் சேமாக இருந்தால் A, B ஈக்குவல் B, A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இப்போது நம்ம இந்த ஏக்கு பதிலாக 2ன்னு எடுத்துப்போம், பிக்கு பதிலாக 3ன்னு எடுத்துப்போம். ஓகேவா? இப்போ இந்த கண்டிஷனில் இதை அப்ளை பண்ணுங்க. 2, 3 ஈக்குவல் டு 3, 2. இது ரெண்டும் ஈக்குவலா? கிடையாது. இல்லை. 2, 3 3, 2வும் ஈக்குவலா? இல்லை. அதுதான் நாட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் ஒருவேளை ஏவும் பியும் சேமாக இருந்தா, இப்போ ஏ ஈக்குவல் டு 5, பி ஈக்குவல் டு 5, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இஃப் ஏவும் பியும் சேமாக இருந்தா, அப்போ ஏவுடைய வேல்யூவும் பியோடையவும் சேமாக இருந்தால் அப்புறம் தென் என்ன ஆகும்னா, இப்போ இந்த ஃபார்முலாவில் இதை நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? 5, 5 ஏன்னா ஏவுடைய வேல்யூ 5, பியோடைய வேல்யூ 5 ஈக்குவல் டு பியோடைய வேல்யூ 5, ஏவுடைய வேல்யூ 5. அப்போ இது பாசிபிள் தானே? அதை தான் இந்த தேர்ட் நோட்டில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 4th ஒன் பாருங்கள். கார்ட்டீசியன் ப்ராடக்டை நம்ம என்ன சொல்லலாம்னா இன்னொரு வேர்டில் கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஓகேவா? கிராஸ் ப்ராடக்ட்னாலும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னாலும் ஒன்று தான். சரியா? இப்போ புரிஞ்சுதா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னன்ட்டு? ஓகே கேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ், ரியல் நம்பர்ஸ், இர்ரேஷனல் நம்பர்ஸ் இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.